2 வாழைக்காய் எடுத்து கட் பண்ணி தண்ணியில் போட்டிருக்கேன். உப்பு மஞ்சத்தூளும் சேர்த்து வேக வைக்கலாம். காய் நல்லா வெந்துடுச்சு. நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு தண்ணி இல்லாமல் காய் ஃபில்ட்ரு பண்ணிக்கிறேன். வானலில் 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கடுகு உளுத்தம் பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து வதக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதும் கொஞ்சமாக சால்ட்டு, 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து கலக்கி விட்டுக்கிறேன். எண்ணெயில் அந்த மிளகாத்தூள் கலக்கி விட்டு அதுக்கப்புறம் வடிகட்டி வச்சுருக்கேன் வாழைக்காய் சேர்த்து கலக்கி விட்டுக்கலாம். 1 கப் வேர்க்கடலை அரைச்சிட்டு வந்துடுறேன். உங்களுக்கு இன்னும் காரம் வேணும்னா இதில் 2 காஞ்ச மிளகாய் போட்டு அரைச்சிக்கோங்க. அந்த வேர்க்கடலை பொடியை ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே 1 ஸ்பூன் இட்லி பொடியை ஆட் பண்ணிக்கிறேன். வேர்க்கடலையே கொஞ்சம் கொரப்பாகவே அரைச்சிக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 2 மினிட்ஸ் கலக்கி விட்டால் போதும். கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இட்லி பொடி கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும்னு ஆட் பண்ணேன் நான். உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிவிடுங்க. பாருங்கள், ரொம்ப டேஸ்டான வாழைக்காய் வேர்க்கடலை பொடி பெரட்டல் ரெடி ஆகிடுது. நீங்களும் ட்ரை பண்ணி